மதுரை மாவட்டத்தில் ரபி பருவத்தில் விவசாயிகள் வாழை, வெங்காயம், மிளகாய் மற்றும் தக்காளி பயிர்கள் சாகுபடி செய்துள்ளனர். விவசாயிகள் தங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மதுரை மாவட்டத்தில் 2025-26 ஆண்டிற்கு ரபி பருவத்தில் பயிர் காப்பீடு செய்ய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் வாழை பயிருக்கு 61.972 ஏக்கரில் 128 விவசாயிகளும், வெங்காயத்திற்கு 22.836 ஏக்கரில் 41 விவசாயிகளும் மற்றும் மிளகாய் பயிருக்கு 20.539 ஏக்கருக்கு 38 விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்துள்ளனர். மேலும் தக்காளி பயிருக்கு 1.556 ஏக்கரில் 2 விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்துள்ளனர். அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 106.903 ஏக்கருக்கு 209 விவசாயிகள் காப்பீடு செய்துள்ளனர் என்று மதுரை மாவட்ட வேளாண் துணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட்டு பயணிகளுக்கு நவீன, பாதுகாப்பான, தூய்மையான வசதிகள் வழங்க இந்திய ரயில்வே துறை நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில், தமிழகத்தில் மதுரை மாவட்டம் சோழவந்தான் உள்ளிட்ட 8 ரயில் நிலையங்களில் ரூபாய் 100 கோடி செலவில் நடைபெற்று வந்த மறுசீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து பாரத பிரதமர் மதுரையில் நடைபெற்ற விழாவில் காணொலி காட்சி வாயிலாக மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அந்த வகையில் உள்ளூர் கலாச்சாரம், தொன்மை, கட்டிடக்கலை ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் சோழவந்தான் ரயில் நிலைய கட்டிடங்கள் மறுசீரமைக்கப்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எழிலான முகப்புடன் புதிய நுழைவாயில் அமைக்கப்பட்டு இருப்பதுடன் மின்தூக்கிகள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகன காப்பகங்கள், பயணிகள் ஓய்வு அறை, பயணச்சீட்டு அலுவலகம், 2வது நுழைவாயில் மேம்பாட்டு மற்றும் மின்னணு தகவல் பலகைகள், மின்னணு தொலைக்காட்சி தகவல் பலகைகள், ஒலிபெருக்கிகளுடன் கூடிய பொது அறிவிப்பு சாதனங்கள், கூடுதல் விளக்குகள், மின்விசிறிகள் என எண்ணற்ற வசதிகளை கொண்ட ரயில் நிலையமாக சோழவந்தான் ரயில் நிலையம் தற்போது மாறியுள்ளது. சோழவந்தான் மற்றும் சுற்றுப்புற கிராம பொதுமக்களுக்கு பேருதவியாக உள்ள சோழவந்தான் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு பயணிகளினால் புதிய நவீன வசதிகள் கிடைத்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க பயிற்சி பெறும் வகையில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட விளையாட்டு வளாகங்களிலும் சர்வதேச தரத்திலான உடற்பயிற்சி கூடங்கள், உள்ளரங்க மைதானங்கள், பார்வையாளர் கூடங்கள், அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் என நவீன விளையாட்டு கட்டமைப்புகளை அரசு உருவாக்கி வருகின்றது. அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் உயர் திறன் வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் பதக்க மேடை அடைவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொண்ட ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் கபடி மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாட்டினை ஊக்குவிக்கும் வகையில் கபடி ஆடுகளம், டேபிள் டென்னிஸ் ஆடுகளம் மற்றும் உள் விளையாட்டரங்கம் மற்றும் ஆண், பெண் உடைமாற்றும் அறைகள் கொண்ட வசதியுடன் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்பட்டு இருப்பதுடன் ஒலிம்பிக் அகாடமியில் நவீன வசதிகளுடன் கொண்ட புதிய உடற்பயிற்சி கூடமும் அமைக்கப்பட்டுள்ளது. மை பாரத் மதுரை மாவட்டம் மற்றும் கேலோ இந்தியா அஸ்மிதா 2016 ஆகியவை இணைந்து சர்வதேச மகளிர் தின விழாவையொட்டி நடத்தப்பட்ட அஸ்மிதா 2016 விளையாட்டுப் போட்டிகளில் பள்ளி, கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மதுரை எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் பள்ளி, கல்லூரி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் நெல் சேமிப்பு நிலையங்களில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாட்டு பணிகள் குறித்து அலுவலர்களிடம் நேரில் விளக்கம் கேட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு பல பகுதிகளில் அறுவடை பணிகள் முடிந்துள்ளன. விவசாயிகள் கொள்முதல் நிலையங்களை திறக்க கோரிக்கை வைத்திருந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் இதுவரை 116 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அதிகாரிகள் நெல்மணிகளை கொள்முதல் செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய நெல்மணிகளை கப்பலூர், வாடிப்பட்டி, மேலக்குயில்குடி, கடச்சநேந்தல், திருவாதூர் ஆகிய 5 நெல் சேமிப்பு நிலையங்களில் சேமிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பிரமணியபுரத்தில் ரூபாய் 62.68 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 396 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் அவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார்.